ஸோ இந்த ஆப்ரேஷன் ககர்ல இறந்து போனவன் தான் பசுவராஜ். ஸோ இந்த பசுவராஜுக்கு ஆல்ரெடி 1.5 கோடி பவுண்டி இருந்தது. அவனை பிடிச்சி கொடுத்தாலோ அவன் எங்க இருக்காங்கிறத சொன்னாலோ கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இந்தியன் கவர்மெண்ட் அந்த தகவல் தரவனுக்கு பரிசு கொடுப்பாங்க அப்படிங்கிற அறிவிச்சிருந்தாங்க. நடுவுல ஸ்டான் சாமின்னு ஒருத்தர் இறந்து போனார். ஸ்டான் சாமின்னு இங்க லயோலா காலேஜ்ல அவருக்கு பெரிய விழாலாம் நடத்தினாங்க. நம்ம முதலமைச்சர்லாம் போய் புஷ்பாஞ்சலிலாம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டான் சாமி யார் தெரியுமா? என்ஐஏவால கைது செய்யப்பட்டவர். பீமா கோஹிமா வயலன்ஸுக்கு பீமா கோஹிமா வயலன்ஸ் மட்டும் இல்ல, அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டு விசாரணையில தான் அவர் ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. பிஎம் மோடியை கொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த மிகப்பெரிய திட்டத்துக்கு செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த பசுவராஜுக்கு. புரியுதுங்களா? இந்தியாவில் ஒரு அன்அரெஸ்ட் ஏற்படுத்தி எப்படி ஸ்ரீலங்காலையும் பங்களாதேஷ்லயும் ஒரு சிவில் வாரை கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற கவர்மெண்ட்டை தூக்கி எரிஞ்சுதோ இந்த சைனா, அதே மாதிரி இந்தியாவில் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு இந்த சைனா. அந்த முயற்சி பண்ண அந்த ஐடியா கொடுத்தது இந்த ஸ்டான் சாமின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டான் சாமி ஐடியா தான் கொடுத்தது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது பசுவராஜ். அதனால இவனுக்கு 1.5 கோடி ரூபாய் அந்த பசுவராஜ் தலைக்கு பவுண்டி கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தது 1.5 கோடி. ஸோ அவ்வளோ ரொம்ப ஒரு சீரியஸான வேர்ஸ்டான ஒரு லீடர் இந்த பசுவராஜ் அப்படிங்கிறவர். அவரை தான் இந்த கவர்மெண்ட் கொண்டு இருக்கு.